ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ட்ராயிங் டுட்டோரியல் வீடியோ பார்ட் 3யும் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் சீரீஸோட பார்ட் 43யும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ தேவையான திங்ஸ்லாம் எடுத்தாச்சு. இந்த இமேஜை தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் ட்ராயிங் தான் சொல்வேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பிக்சர் கூகுள்லேருந்து எடுத்துக்கிட்டு இது மூலியமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே ரொம்ப கஷ்டமானது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டஃப்பாக தான் இருக்கும் நீங்கள் அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஈஸியாக இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்து ஆயில் பேஸ்டல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ லெவலுக்கு ட்ராயிங்ஸ் எல்லாமே பண்ணலாம். நான் வந்து நல்லா தான் பண்ணுவேன், இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படும். ஸோ இன்னுமே நல்லா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து பிகினர்ஸ் ஆர்ட் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இன்னுமே நல்லா வரைய முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டார்க் ப்ளூ லைட் ப்ளூ எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மவுண்டெயின்ஸ் மாதிரி நான் வந்து இப்போ வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் வந்து இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறது எப்படி ட்ரா பண்ணுறேன்னா ஸோ அது மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 12 ஷேட்ஸ் வச்சுருந்தாலுமே பண்ணலாம், நீங்கள் 24 ஷேட்ஸ் வச்சுருந்தாலே பண்ணலாம். ஸோ இது நான் வந்து ரொம்ப 50 ஷேட்ஸ் இருந்தால் தான் பண்ணணும் அப்படி கிடையாது. ஸோ நான் வந்து ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் இந்த ஆர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து மவுண்டெயின்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு டார்க் க்ரீன் கலர் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஆயில் பேஸ்டல் ஆர்ட்ஸில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் டார்க் டு லைட், லைட் டு டார்க் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ட்ரீஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஆக்சுவலி எனக்கு ஆயில் பேஸ்டல் ஆர்ட்ஸில் ட்ரீஸ் வந்து வரவே இல்லை, ஒரு மாதிரி சொதப்பிடுச்சு. இதுன்னு இல்லை, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராயிங்குமே பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பைன் ட்ரீஸுமே வந்து நல்லாவே சொதப்பிடுச்சு. எல்லாமே எனக்கு நல்லா வந்திருந்து, பட் இந்த ட்ரீஸை தவிர. ஸோ நான் வந்து கேமல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆயில் பேஸ்டல்ஸ். நீங்கள் எந்த பிராண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 சைடு வெறும் 3 சைடு மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறேன். விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி வழி மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வரையாமல் அங்கேருந்து இங்கே வர மாதிரி அது மாதிரி ட்ரா பண்ணுறதுல பக்கத்தில் வந்து போகும்போது கிட்ட ரொம்ப சின்னதாகவும் தூரத்துலேருந்து வரும்போது கொஞ்சம் நிறையாவும் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பஸ் கீழே இருக்க ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க க்ரீன் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணலாம், டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம், உங்கள் கையை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இயர்பட்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ட்ராயிங்ஸ் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராயிங் எப்படி இருந்துச்சு அண்ட் எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா, பை பாய்.